அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட எண்டு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா தார் தன்னோட மியான்லியர் அந்த ஸ்டார்ம் பிரேக்கர் இது ரெண்டுத்தையுமே வச்சு அந்த இடத்துல தானோஸ் அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றப்ப அந்த ஒரு அட்டாக் ஆக்சுவலா அயன் மேன் மேல பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏன் அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம கொலாப்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவர் இதுக்கு முன்னாடி மியான்லியர் ஹேமரை யூஸ் பண்ணி தார் இவர் அடிக்கும் போதும் அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தானோஸ் இவரோட நானோ மெட்டீரியல் யூஸ் பண்ணி இவரை ஸ்டாப் பண்ணும் போதுமே அந்த இடத்துல இவருக்கு அதை தாக்கு பிடிச்சிருப்பாரு. ஏன் இதை இவரால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் மூவில மியான்லியரை யூஸ் பண்ணி தார் இவர் அட்டாக் பண்ணும்போது டோனி ஹாமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதை அப்சர்வ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்ப தன்னோட ஆர்க் ரியாக்டரையுமே ஓவர் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா எண்ட் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இவரை ஜஸ்ட் ஒரு வெப்பன் மட்டும் அட்டாக் பண்ணிருக்காது, ரெண்டு ரொம்பவே டெட்லியான வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணாம இருந்திருக்கும். இல்ல மியான்லியர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சாம்னஸ் கொண்டதா இருக்கும். இதே நீங்க ஸ்டார்ம் பிரேக்கர் பாத்தீங்கன்னா பைஃப்ராஸ்டோட பவர் மொத்தமா அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டு ஹேமருமே ஒன்னுக்கு ஒன்னு இடிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய லைட்னிங் ஷாக் வேவ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஷாக் வேவ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்ததுனால தான் டோனியால அதை தாக்கு பிடிச்சிக்க முடிச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு அடிச்சதுனால இவருக்கு வந்திருக்க மாட்டாரு. அதை வச்சு அடிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜினால இவரோட ஆர்மர் ஓவர்லோட் ஆகி டிவைன் எனர்ஜியை வச்சு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். அதனாலதான் இவர் கொஞ்சம் கான்சியஸ் இழந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க கொஞ்சம் நிமிஷத்துக்கு. இதை வச்சு டெக்குக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கு. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேல ஓவர் சார்ஜ் ஆகிறப்ப அது இடத்துல டேஞ்சரா இருக்கும் அப்படின்றத நமக்கு இந்த ஒரு சீன் மூலியமா காமிச்சிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.